இல்லையக்கா தெரியாத பத்துக்கிடுங்க அதான் கேட்டேன். சரிம்மா. சம்மதியம்மா நீங்களா சொல்லுங்க. அத்தியாட்டியும் மாமியாரே நம்ம கூப்பிட்டோனே மூஞ்சி எந்த போக்குல போகுது பாரு. போட்டுமா விட்டு தொலை. என்ன ஆச்சு சொல்லுங்க. என்னை கூப்பிட்டு ரெண்டே குசு குசுன்னு பேசிட்டு இருக்கே. அது வேற ஒண்ணும் இல்ல பாத்துக்கிடுங்க. பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வருவீங்களா? பாலும் பழமும் ரெடி பண்ண பத்தியா அதான் கேட்டேன். எத்தனை மணிக்கு வருவீங்க? அதெல்லாம் நாங்க வரல இன்னைக்கு. என்ன வரலையா? நல்லது கிடையாது சம்பந்தியம்மா. ஏதோ கோவதாபம் இருக்கதான் செய்யும். அதுக்குன்னு ஒரு நல்ல காரியத்தானிக்கு இப்படி பண்ணுவீங்களாக்கும். நீங்க ஒழுங்கா கூப்பிடலனாலும் என் மகளுக்காண்டி நான் இந்த கல்யாணத்துக்கு மரியாதையோட வந்தேன். நீங்க இப்படி பண்ணலாமா? இல்லங்க இப்ப எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க? அப்புறம் நீங்க வீட்டுக்கு வரமாட்டா பொண்ணு மாப்பிள்ள பால் பழம் சாப்பிடுன்னு சொல்றீங்க. எனக்கு அது எப்படி இருக்கும்? இப்போ வந்திருக்கிறதெல்லாம் புது சம்பந்தி. நான் உங்களுக்கு பழைய சம்பந்தி ஆக்கும். எம்மா இன்னைக்கு வரமாட்டாவே. நாளைக்கு கிறிஸ்டியன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் வருவான்னு சொல்ல வந்தேன்ப்பா. இதுக்கே இந்த பரப்புக்கிய? ஓ அப்படியே விஷயம். மன்னிச்சிருக்க சம்பந்தியம்மா. எக்கா சொல்லு லட்சுமி. எக்கா நான் போயிட்டு வரேன். எனக்கா சாயந்தரம் போல வரேன். சரி சாயந்தரம் குடும்பத்தோட எல்லாத்தையும் கூட்டு வா. என்ன ரிசப்ஷன் இருக்கு பத்தியா? சரிக்கா வந்துடுறேன். சார் ஸ்மைல் பண்ணுங்க. பர்ஃபெக்ட். பரவாயில்லையே ஒரு வழியா மவன் கல்யாணத்தை முடிச்சிட்டா. ஆமா எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஓ மவன் கல்யாணத்துக்கு தான் என்னால வர முடியல பாத்துக்க. அது மும்பைல இருந்துட்டேன் பாத்தியா அதனாலதான். தப்பா எடுத்துக்கிடாது என்ன. சரி இதுல என்ன இருக்கு எனக்கு தெரியாதா? நீ இங்க இருந்திருந்தா ஆளா வந்திருப்பா. நீ அங்க மும்பைல மாட்டிக்கிட்டதால வர முடியாதுன்னு எனக்கு புரியாதா? உன் மருமவளுக்கு எந்த ஊரு? பார்க்க அழகா இருக்கா. அவன் நம்ம ஊர் பக்கம் தான் பாத்துக்க. அப்படியாம்மா? ஆமா ஆண்டி. ஆமா ஒரு ரெண்டாவது மருமவளை எங்க? மூத்த மருமவளை பார்த்தேன் பாத்துக்க. ரெண்டாவது கறி தான் கண்ணிலே காணும். அதாவது அம்மா கூட எங்கேயாவது உட்கார்ந்து கதை பேசிட்டு இருப்பா பாத்துக்க. ஓ இன்னும் மாறலன்னு ஒரே தாய் பின்னாடி தான் அலைவாளோ? அந்த கொடுமை ஏன் கேக்கா? எப்ப பாரு தாய் வீடே கதின்னு கடந்திருக்காமா. என் மகனுக்கு சோறு பொங்கி கொடுக்காம ஹோட்டல்ல வாங்கி வாங்கி தின்னு வயிறு கெட்டு போய் கிடக்க அவனுக்கு. இவ வீட்டுல ஒரு நேரம் கூட சமைக்க மாட்டேங்கல. அதுக்கு மேல வீட்டுல ஒரு வேலை பாக்குறது கிடையாது. ராஜம்மா எனக்கு வந்த ஆத்திரம் பாத்துக்க. அதனாலதான் மும்பைல இருந்து கிளம்பி வந்துட்டேன். சே இப்படி இருப்பாள் விளாக்கும் இருக்காளுவல எல்லாம் எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு. தாகாரி அதுக்கு மேல மவளுக்கு நல்ல புத்திமதி சொல்லுவோங்கிற நினைப்பே இல்ல. அவளை இவ கூட சேர்ந்து ஊர்ல சோவரிட்டாளையா? தாய் ஒழுங்கா இருந்தா தானே பிள்ளை ஒழுங்கா இருக்கும். அப்படி சொல்லு. பாவம் அந்த வீட்டுக்கு வாக்குப்பட்டு வந்த அந்த பிள்ளைதான் எல்லா வேலையும் பார்த்துட்டு கிடக்கு தனியா. இப்ப நான் வந்ததுல இருந்து அதான் அந்த பக்கமே விட மாட்டேன். எப்ப பாரு அங்க தாய் வீட்டுக்கு போறேன்ட்டு ஓடியா. அதனால இப்ப நான் வந்த பிறகு அந்த பக்கமே விடலையே. அவளை வீட்டுக்குள்ளே போட்டு விட்டேன். இப்ப டான் எல்லா வேலையும் உட்கார்ந்து செய்வா. இதான் சரி பாத்துக்க. என்ன உங்க மவனை பாத்தீங்களா? எங்க போனாவன்னு தெரியலப்பா. ஆளையே காணோம். அவன் வேற எங்க போவான்? வரவில பஸ் ஸ்டாப்ல இருந்து கூட்டி வரேன்னு போனான். பாத்தீங்களா? உன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காவ. பொண்டாட்டியாகி ஏன்ட்ட சொல்லிட்டு போனன்னு கொஞ்சமா அறிவு இருக்கா? அதுக்கு நீ ஒரு இடத்துல இருக்கணும். நீ பாட்டுக்கு ஒரு இடத்துல இல்லாம அங்க இங்க தாவிட்டாலும் தானே எங்க பின்னாடி அலைவானோ? நான் இங்க தாவிட்டாலஞ்சே. நான் இந்த மண்டபத்துக்குள்ள தான் இருக்கேன். எம்மா ஓட்டெல்லாம் பேச முடியாதுமா போ. என்ன மருமவளே என்ன மவளே மருமவ எங்க போனாவ தெரிஞ்சா? தாகாரி பின்னாடியே தான் அலைவ போல. என்ன ஆமா என்னத்த சொல்ல எல்லாம் நேரம் தலையெழுத்து. சரி அதெல்லாம் விடு. பேரனா பேத்தியா? நல்லா தூங்குறான் போலயே. பேரன் தான் பாத்துக்க. கொண்டா பாப்பமா. நல்லா அசந்து தூங்கியா பாத்துக்க. அப்படியே மவன் மதியா இருக்காண்டி. ஆமா என்ன அப்படியே எங்க குடும்ப சாயில் தான் பாத்துக்க. அவனுக்கு இப்பெல்லாம் நல்லா தூங்கிட்டு ராத்திரி கிடந்து முழிச்சு விளையாடுவான் பாத்துக்க. ஆமா ஆண்டி நைட்லாம் நல்லா அப்படி விடிஞ்ச மாதிரி உட்கார்ந்து விளையாடுவான். நம்மளுக்கு தான் தூக்கமா வரும் பாத்துக்கிடுங்க. அவன் அப்பதான் ஆக்டிவா இருப்பான். என்ன மச்சியே சின்ன பிள்ளையில அப்படிதான் இருக்கு. எல்லாம் ஒரு வயசு ஆகிற வரைக்கும் அப்படிதான் பாத்துக்க. இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு நேரம் உடனே 10வது மாசம் பிள்ளை பெத்துட்டா பாத்துக்க. இந்த காலத்துல உள்ள பிள்ளைகளு 4 வருஷம் கழிச்சு வைப்போம் 5 வருஷம் கழிச்சு வைப்போம்ட்டு பிள்ளையா பெக்குவ அழகு பேரன்ட்டு அப்படியே சுத்திக்கிட்டு அலையறாளுவ. அந்த விதத்துல என் மரமோ பரவாயில்ல பாத்துக்க. கல்யாணம் முடிஞ்சு 10 மாசத்துல பிள்ளை பெத்துட்டா. ஆமாம்மா எல்லாம் காலகாலத்துல நடந்தாதானே நல்லா இருக்கும். உன் வீட்டுலதான் ஒரு நல்ல செய்தியா இருந்த மாதிரி இல்ல. அத கல்யாணம் எல்லாம் நடத்தியும்ல எல்லாம் நல்ல செய்தி வரும். ஏற்கனவே நடந்த கல்யாணத்துல என்ன நல்ல செய்தி காணும்? நீ அதுக்குள்ள புது கல்யாணத்தை பத்தி பேசுறியாக்கும். யார் யார் எப்ப பிள்ளை வைக்கணுமோ அப்ப பிப்பாவ. நீங்க ஒன்னும் பெருசா வந்து உபதேசம் பண்ண வேண்டிய அவசியமா இல்ல. என்ன சம்மதியம்மா ஒரு படியா பேசுறியே? அவ என் தோழியோ காலியோ நீ பேசுறது சரியில்லை சொல்லி வச்சுக்கிடுங்க. அம்மா நான் அப்படி என்ன சொல்லிவிட்டேன் இப்படி பேசுறவ? நல்ல மரியாதை குடுக்கியப்பா உங்க குடும்பத்துல. சாரி தேவி இப்பதான் ஏதோ தெரியாம பேசுறவ நீ மன்னிச்சுக்க. வா மூஞ்சி காண்டிதான் பாக்கேன். எந்த குடும்பத்துல போய் சம்பந்தம் பண்ணி வச்சிருக்கா நீ? சை என் குடும்பத்தை பத்தி எல்லாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. வந்த வேலைய பார்த்துட்டு நல்ல வயிறு ரொப்ப சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. உமா சே நல்ல மரியாதை பண்ணிட்டிய. உன்னை நினைச்சதாண்டி எனக்கு பாவமா இருக்கு. இப்படி ஒரு மரமா வந்து சிக்கி இருக்காளா உனக்கு? சை நான் கிளம்பியே. வாட்டி கிளம்புவோம். மரியாதை இல்ல இடத்துல நம்ம எதுக்கு நிக்கணும்? ஓகே அத்தை கிளம்புங்க. எங்க கல்யாண வீடு இருக்கோம் எங்க 4 பேர் கூடுவாவ எங்க நல்ல புரணி பேசலான்ட்டே வருவாரோ போல இருக்கு. சை அடுத்த வீட்டை பத்தி பேசணும்னா என்ன ஜோசா பேசுறாளுவ. உங்ககிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. சை அம்மா நீ ஏன்டி சோகமா இருக்கா? எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும்.
எவ்வளவு பேசுறான்ட்டு எல்லாத்தையும் தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும். பாபா பந்தியில குலாப் ஜாமுன் போடுறாவலாம், முதல்ல போய் சாப்பிடுவோம். சரிம்மா. சொந்தங்களே, உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.